சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் யாரும் கணிக்க முடியாதபடி பல ட்விஸ்டுகளை கொடுத்து கரையை கடந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில இடங்களில் கடல் மிகுந்த சீற்றங்களோடும் சில இடங்களில் உள்வாங்கியும் மக்களை மிகுந்த அச்சத்துடனேயே வைத்திருந்தது. கடலோர கிராமங்கள் இது போன்ற இயற்கை சீற்றங்களை கடந்து வருவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் சுனாமியை மிக அசால்ட்டாக எதிர்கொண்ட கிராமம்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பொய்கைநல்லூர் கிராமம். சுனாமியின் போது அந்த கிராமத்தில் எந்த உயிரிழப்பும் இல்லை. ஆழிப்பேரலையை அசால்ட்டாக இந்த கிராமம் கடக்க காரணம் கரையோரம் உள்ள மணற்குன்றுகள் தான். ஆனால் இந்த மணற்குன்றுகள் இயற்கையாக அமைந்தவை அல்ல என்பதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். தென்பொய்கை கிராமத்தின் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து அது. அவர்களின் இயற்கை அறிவாற்றல் தான் பல தலைமுறைகளை கடந்து இன்று வரை மக்களை காத்து நிற்கிறது. இயற்கை சீற்றங்களிலிருந்து தப்பிக்க கடற்கரை ஓரங்களில் பனைமட்டை மற்றும் ஓலைகளை வடக்கு தெற்காக நிற்க வைத்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும் அலைகள் அடித்து வரும் மணல்களை இந்த ஓலைகள் தக்க வைப்பது போல அமைத்து சிறிது சிறிதாக அவை சிறிய மணற்குன்றுகளாக மாறி நாளடைவில் மணல் குன்றுகள் பனை ஓலைகளின் உதவியின்றி உயரத் தொடங்கியது. கிட்டத்தட்ட இது 100 ஆண்டுகால உழைப்பு.